நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டா, ஐயோ கார்த்தி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சீரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை சொல்லுங்கள், உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன அமைதியாகவே இருக்கீங்க, இவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவங்க வல்லவங்க நல்லவங்க, நீங்களே ஒரு சூப்பரான சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கள, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாங்க, இவங்க என் அத்தையோட மருமக அப்படின்னு சொல்ல அதை கேட்டது எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. பட் இங்கிட்ட மயிலுக்கு அவங்களோட மாமனாருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருது. கல்யாணம் பண்ண பொண்ணோட அண்ணி போல அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க, இங்கிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரேவதிக்கும் தெரியாது இல்லையா, ரேவதிக்கும் பெரிய ஷாக்கு தான். பட் கார்த்தி என்ன பண்ணலாம், ஏன்னா ரேவதி நல்ல கேரக்டர் தான், அதாவது சீரியலை பொறுத்த அளவுக்கும். ஸோ கார்த்தியை பற்றி என்ன உண்மை சொன்னாலுமே பரவாயில்ல, ரேவதி அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில தான் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள பற்றின எல்லா உண்மையும் ரேவதிக்காவது தெரிகிற மாதிரி கொண்டு வந்திருந்தா, ரேவதியாவதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன் வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் கார்த்தியை மட்டுமே டார்கெட் பண்ணி அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த வில்லன் குரூப் மட்டும் எப்போவுமே எஸ்கேப் ஆயிடுறாங்க, பட் கார்த்தி மேலே மட்டும் அடி விழுந்துட்டே இருக்குது. அதுதான் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. உடனே சாமுண்டி சரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன இது, நீங்கள் பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இங்கே என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியல, இவங்க உங்கள் சொந்தக்காரங்களா, முதல்ல ஏன் இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல, நல்லா கேளுக்கா, இதை மட்டும் அவன் மறைக்கிறான், இவனை பற்றின எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ தான் டிரைவர் மாப்பிள்ளை நல்லவே வல்லவேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பாராட்டு மலையெல்லாம் பொழிகிற, ஆனால் இவன் எப்பேற்பட்டவே தெரியுமாக்கா, சரி சரி விடு, அது அவன் வாயிலேருந்தே சொல்லட்டும், சொல்லுங்கள் மாப்பிள்ளை இவங்க எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்க கார்த்தி அமைதியாகவே இருக்காங்க. சரி அதை கூட விடுங்க, இவங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு ஏன் இவ்வளோ நேரம் வரைக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க, இவங்க இங்கே வந்ததே எனக்கு தெரியாது, இந்த ஊரில் இருக்காங்கன்னே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், நான் அதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. வரே வா, 2 நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் அப்பயே எங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை, உன் சொந்தக்காரங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணிட்டு போகிறோம், என்ன கடிச்சா முழுங்கிற போகிறோம், உன் சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன உனக்கு எதுவும் பிரச்சனை, ஏன் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ளை இது சரியான கேள்வி தானே, நீங்கள் ஏன் உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, உங்கள் அம்மாவையே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அறிமுகப்படுத்தி வச்சிங்க, இப்போ உங்கள் சொந்தக்காரங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை கேட்குறாங்க. எங்கிட்ட கார்த்திக்கு என்ன பதில் சொல்கிறேனே தெரில, அக்கா இவன் இதுக்கு மேலெல்லாம் பேசவே மாட்டான், என்கிட்ட இதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க, இருங்க நானே அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள சந்திரா போகிறாங்க. இங்கே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, ரேவதியெல்லாம் அப்படியே வச்சக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அத்தையா அத்தைன்னா எப்படி மருமகன்றாங்களே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியவே பார்த்துட்டே இருக்க, இங்கிட்டு மைதிலி கஷ்டமாயிடுது, சே நம்ம இங்கே தேவையில்லாமல் கார்த்திக் தம்பிக்கு பிரச்சனையாக்கி விட்டுட்டோமே, பேசாமல் இந்த ஊரை விட்டு அப்பயே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அங்கிட்டு சந்திரா போயிட்டு என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தா, நம்ம தீபாவும் கார்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னு போல் உட்காந்து அந்த சம்பிரதாயம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ 2 பேரும் ஒன்றா ஜோடி இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாங்க. அக்கா இதை பாரு அப்படின்னு சொல்லி, அதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கெல்லாம் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. ரேவதி அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரேவதி தான் இப்போ கார்த்தியை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியாது ரேவதிக்கு, அதனால அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி இவன் கல்யாணமானவன்கா, நம்ம ரேவதியை பொய் சொல்லி நடிச்சு ஏமாத்திருக்கான், உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் பார்த்தியா, இவன் ரொம்ப மோசமானவன், நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே, இவன் தான் இந்த ராஜா சேதுபதியோட பேரன், ஆல்ரெடி கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தியா ரேவதி வாழ்க்கையை கெடுத்துட்டான், இந்த ஃபோட்டோக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு உன் மாப்பிள்ளை நீயே கேளுக்கா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை என்ன இது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாரு, நீங்கள் ஆல்ரெடி கல்யாணமானவரா, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல கார்த்தி அமைதியாகவே இருக்கு. இவங்க அவங்க மாமனாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஐயோ மருமக இப்படி மாட்டிக்கிட்டாரே, இப்போ நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக முன்னாடி வராங்க. எங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி ஆமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.